ஹலோ, நான் உங்கள் எஸ்ஆர்கே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்என்எல். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பிஎஸ்என்எல் அப்படின்னா என்னென்னு. இப்போ என்னென்னா, இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் பிஎஸ்என்எல் நிறுவனத்தை நோக்கி சாறை சாறையாக படையெடுத்து வருகின்றன. என்ன காரணம்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம பங்காளிக ஜியோ, ஏர்டெல் மற்றும் வோடஃபோன் ஐடியா, அதாவது விஐ 3 பேரும் தரமாரியாக விலையேற்றம் பண்ணிட்டாங்க. ஃபோன் கட்டணம் 6 மாதத்துக்கு ஒருக்கா ஏறிக்கிட்டே இருந்தால் மக்கள் என்ன தான் பண்ணுவாங்க? 250 இருந்து 300 ஆச்சு, 300 இருந்து 400 ஆச்சு, 400 இருந்து 500 ஆச்சு. என்ன பிரச்சனைனா, ஜியோ மற்றும் ஏர்டெல் மற்றும் விஐ, அதாவது வோடஃபோன் ஐடியா, இந்த 3 நிறுவனங்களும் தன்னுடைய ரீசார்ஜ் கட்டணத்தை குறிப்பிட்ட சதவீதம் விலையேற்றம் செய்துவிட்டன. அதன் காரணமாக இந்திய மக்கள் அனைவரும் இப்பொழுது மீண்டும் பிஎஸ்என்எல்லை நோக்கி திரும்பிவிட்டார்கள். அனைத்து மக்களும் பிஎஸ்என்எல்லை நோக்கி சாறை சாறையாக படையெடுத்து வருகின்றன. பிஎஸ்என்எல் ஆனது தரமான 4G மற்றும் 5G கொடுத்தால் இந்தியாவில் அனைத்து மக்களும் ஜியோ மற்றும் ஏர்டெல் மற்றும் விஐயை தவிர்த்து பிஎஸ்என்எல் நிறுவனத்தில் சிம் கார்டு வாங்கி தன்னுடைய கைபேசியில் இணைத்து பயன்படுத்துவார்கள் என்பது ஊர்ஜிதமான உண்மையாகிவிட்டது. உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான், பிஎஸ்என்எல் என்பது நம்முடைய அரசாங்க தொலைத்தொடர்பு நிறுவனம். ஆனால் ஜியோ மற்றும் ஏர்டெல் மற்றும் விஐ தனியார் நிறுவனம். தனியார் நிறுவனம் விலையேற்றம் காரணமாக நாம் அரசாங்கத்தை நோக்கி வருகின்றோம். அரசாங்கம் அதற்கு ஏற்றவாறு 4G மற்றும் 5G நல்ல ஒரு நெட்வொர்க் கவரேஜில் கொடுத்தால் மக்கள் அனைவரும் பிஎஸ்என்எல்லுக்கு அதிகபட்சமாக மாறிவிடுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.